அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சென்னையின் பிரதான சாலையான ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை துணை ஆணையர் விளக்கமளித்தார். பெண்கள் சென்ற சுசுகி மாருதி பெலினோ காரை டாடா சஃபாரி தார் என 2 கார்கள் துரத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் யார், எத்தனை பேர் என்ற விவரங்களை வெளியிட்டார் துணை காவல் ஆணையர். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு 7 பேர் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த 7 பேரில் இப்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு 3 பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாகனங்கள் அது 2மே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் குடும்பத்தோடு வெளியில் சென்ற பெண்களை எதற்காக துரத்தினார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்ததோடு முதலில் கார் மீது உரசியதால் தட்டி கேட்க துரத்தி வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பள்ளிக்கரணை துணை காவல் ஆணையர் அளித்த விளக்கத்தில் கார் எதுவும் உரசவில்லை என்றும் விபத்து நிகழவில்லை எனவும் விளக்கினார். மேலும் பாலியல் எண்ணத்தில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்றதாக வெளியான தகவலுக்கும் அவர் மறுப்பு தெரிவித்தார். ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க, வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2 வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த 2 வண்டி இருக்கவொன்னே சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ புலன் விசாரணை பண்ணிட்டு அவங்க வாகனத்தில் இடித்தாங்கன்ற ஒரு கிளைம் இருக்கானா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாகனத்தில் இடிப்படலை எதுவும். இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது என்னென்னு புலன் விசாரணையில் இது அவுட்கமாக வெளியில் வரும். பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்ற காரில் இருந்த இளைஞர்கள் பார்க்கவே ஆக்ரோஷத்துடன் இருந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குடிபோதையில் இருந்திருக்கலாம் என்பதற்கும் துணை காவல் ஆணையர் மறுப்பு தெரிவித்தார். அத்தோடு பெண்களை துரத்திய காரில் திமுக கொடி பொருத்தப்பட்டிருந்தாலும் கட்சிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அவர் விளக்கமளித்தார். கட்சிக்கோ எதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க, அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணையும் தெரிய வரல. அத்தோடு 2 கார்களில் துரத்திய கும்பல்களிடமிருந்து தப்பித்த பெண்கள் வீடு சென்று சேர்ந்து போலீசில் புகார் அளித்த போது உங்களை யார் அந்த இடத்திற்கு போக சொன்னது என போலீசார் பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து பேசிய துணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் போலீசார் அப்படி ஏதும் நடந்து கொள்ளவில்லை என்றும் உடனே நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்தார். இல்ல, ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் என்கிட்ட இப்போ ஈசிஆர் பேட்ரோலிங்க 3 பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு. அதனால உடனுக்குடன் நீங்க அன்னைக்கு இந்த புகார்தாரர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆகிறாங்க. அந்த புகார்தாரரே சொல்கிறாங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, இது மாதிரி காவல்துறை உடனே எங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி அது உடனுக்குடன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துருக்கு. அதனால் இப்போ அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லை. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 2 கார்களுக்கும் யார் யார் உரிமையாளர்கள் என விளக்கிய துணை காவல் ஆணையர் வழக்கில் சிக்கிய சந்துரு என்பவன் 6 மாதங்களுக்கு முன்பாக அனீஷ் என்பவரிடம் இருந்து வாங்கி வந்த காரை திருப்பி ஒப்படைக்காமல் தவறாக பயன்படுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார். அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்காரு. தினமும் எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி அவரு தான் அவர் தவறாக பயன்படுத்தியிருக்கார். அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேலே இருக்கு. சந்துரு மேலே சிட்டி லிமிட்ல 2 குற்ற வழக்கு. பெண்களை துரத்திய வழக்கில் சிக்கிய சந்துரு மீது ஏற்கனவே ஆள் கடத்தல், மோசடி என 2 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக பகீர் கிளப்பிய துணை காவல் ஆணையர் சந்துருவோடு சேர்ந்து தலைமறைவாக இருக்கும் 3 பேரையும் விரைவில் கைது செய்வோம் என தெரிவித்தார். சந்துரு சிட்டி லிமிட்ல கேசஸ் இருக்குங்க. அதில் ஒன்று ஒரு பெருசாக கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்கு. ஆமாம், ஒரு கடத்தல் வழக்கம், இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்கு.
அதில் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கு, இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு. இந்த சம்பவத்தில் முட்டுக்காடு பகுதியில் இருந்து கானத்தூர் வரை பெண்கள் சென்ற காரை சேஸ் செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இரவு ரோந்துப்படியில் போலீசார் கோட்டை விட்டார்களா என்ற கேள்வி எழுந்தது. மேலும் வீடியோ வெளியான பிறகுதான் காவல்துறை நடவடிக்கை எடுத்தது என்றும் அதற்கு முன்பு கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் விமர்சனம் எழுந்தது. அதற்கு காவல் துணை ஆணையர் பதில் அளித்தார். இல்லை, இதில் கொஞ்சம் கூட நம்ம சைட்லேருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்டில் தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்தவுடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுறோம். உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துகிறோம். அவங்க சொன்னது, புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோம்னா சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்ணுறோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும். இது மாதிரி எல்லா விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம்.